வந்து சாப்பிடுறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன், சில விஷயங்கள் வந்து நீங்க அங்க உள்ள பண்ணும்போது தப்பா கன்வே ஆகும் வெளிலன்ட்டு உங்களுக்கு தெரியுது. வீட்ல தப்பா எடுத்துப்பாங்கன்னு தெரியுது. அப்ப திரும்பியும் அப்படி பண்றீங்கன்னா, அந்த அளவுக்கு என்ன சொல்றது? ஏன் பண்ணணும்னு நான் எனக்கு கேட்கிறேன். எனக்கு புரியல. ஏன்னா, அங்க 15 பேர் இருக்காங்க. நீங்க 3 வாரம்லாம் நெப்ஜேட்ட பேசிட்டு இருந்தீங்களா? இந்த மாரி. இப்ப பேசுறீங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன? என்ன கட்டாயம்? அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. அது அவங்க தான் பதில் சொல்லணும். அவ்வளோதான். தேங்க் யூ. இல்ல அரவிந்த் ப்ரோ கேட்டது எனக்கு வந்து கொஸ்டின் நான் எப்படி ஃபீல் பண்ணேன். எப்படி ஸ்மோக்கிங் ரூம்ல நம்ம பார்க்காம அவங்கள அக்யூசேஷன் வைக்கிறோமோ, அதே அது தப்போ, அந்த அக்யூசேஷன் வைக்கிறது தப்போ, அதே மாதிரி அவங்க சாண்ட்ரா வந்து இவரை திட்டல. அவங்க வந்து செருப்ப அழுக்காடுறது கழுவ தான் போய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ. நான் சொல்றது இப்படிதான் கம்பேரிசன் பண்றாங்க, பண்ணுவாங்க. நான் சொல்றேன். எக்ஸாம்பிள்க்கு இப்ப என்ன சொல்றது? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தங்கள பிடிக்கும் இல்லையா? இப்ப அவங்க பண்றது அவங்களுக்கு கரெக்ட் இருக்கும். இவங்க பண்றது இவங்களுக்கு கரெக்ட்ன்னு இருக்கும். எப்படி வேணா இன்டர்பிரேஷன் பண்ணலாம், பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள்க்கு நான் அத எடுத்தேன். ஏன்னா, இப்ப அவங்க சொன்னாங்க. இந்த ஸ்பேஸ்ல அந்த ஸ்மோக்கிங் இது. அதுக்கு ரியாக்ட்டா அப்படி சொல்றாங்கன்னா, அப்ப இதையும் அப்படி சொல்லுவாங்க. யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இத வீக்கெண்ட்ல எந்த இத எடுத்து பேசுறாங்களோ, அது அவங்களோட சாய்ஸ். ஆனா வீக்கெண்ட்ல இதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க இதோட நான் டம்மியா சொன்னேன். எது கிடைக்குதோ அதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாதாரண விஷயம். டம்மியான விஷயம் தான் அவங்களுக்கு பெரிய விஷயம். பிரஜன் கேட்டாரு. நீங்க என்ன எல்லாம் பேசுறாங்க சார், என்ன மட்டும் கேக்குறீங்கன்னு கேட்டாரு அவர் ஓப்பனா. இல்ல அவர் கேட்டது ரைட்னா சொல்லாதீங்க. அது கேட்ட தப்புங்க. போஸ்ட் எப்படி क्वेश्चन பண்ண முடியும்? சொல்லலங்க. இல்ல. ஒரு நிமிஷம். நான் சொல்றது ரைட்னு சொல்ல. பிரஜன் இப்ப நம்ம கேட்கலாம்ல அப்படி. பிரஜன் கேட்டது தப்பு. ஏன்னா அவர் பேசிருக்காரு. நம்ம கேட்கலாம்ல அந்த கேள்வி. நம்ம கேள்வி தான் அவரு அங்க கேட்டாரு. சரிங்களா? நான் வந்து சொல்லி அமிச்சோம். அவ்வளவுதான். பூர்ணி வேற அங்க போயிருந்தாங்க. எனக்கு என்னமோ பூர்ணி தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேட்டு விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஆமா. என் பேச்சு கேட்டுதான் அவங்க பண்றாங்க. கையே தட்ட விட மாட்டேன்ட்டாங்க. இல்ல என் பேச்சு அவர் கேக்குறாங்க. அட ஏன் ப்ரோ? ஏன் ஏச் ஹாஃப் கேப் ஏச் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் கேப் பேசுறோம். இல்ல இந்த அது ஹாய் ப்ரோ, பேசு ப்ரோ, வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இந்த இவருக்கு ஒண்ணே ஆன்சர் பண்ணிடுறேன், பேசுங்க. அது கம்பேரிசனே அது தப்பு தானே ப்ரோ. இது எப்படி பார்க்க முடியும்? அது பட்டு அவங்க கண்டினியூட்டா பேரை கேட்டுட்டு அவன் எங்க காலையில என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் செருப்பு கழுவி வச்சுட்டுன்னு சொல்றது வந்து அப்பட்டமா தெரியுது அவங்களதான் விக்ரம் தான் சொல்றாங்க அப்படின்னு. அதை நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கம்பேரிசன் டிஃபெண்ட் இல்ல ப்ரோ. நான் சொன்னது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, விடுங்க அரவிந்த் ப்ரோ, விடுங்க. டிஃபெண்ட் பண்றது இல்ல அவரே நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். டிஃபெண்ட் பண்றவங்க எப்படி வேணா டிஃபெண்ட் பண்ண இந்த விஷயத்தை சொல்லி கூட டிஃபெண்ட் பண்ணலாம். இப்ப சொல்லுவாங்கல்ல, நீ கேட்டீங்க நான் பேசுனதை கேட்டியாங்கிற மாதிரி பேசிட்டே போலாம் பேசுறதுனா. அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் ரெண்டையும். நான் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி எல்லாம் பேசல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். ஓகே பேசுங்க ப்ரோ. பேசுங்க. இந்த சிராஜ் ப்ரோ என்னமோ வீடியோ மேல என்னமோ போட்டு ப்ரோ, என்ன வீடியோ ப்ரோ அது? என்னது இப்போ மேல என்ன வீடியோ அது? அது அந்த இதுக்கு அது என்னது நேத்து ஏதோ ஒன்று ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான்ல, அவன் கமருதீன் அந்த இதுக்கு போறது. ஓ, அது ஃபேக்கா இருக்கு. அதனால மத்தவங்க எல்லாம் ஃபேக் நரேட்டிவ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றாங்களா? என்ன புரியல. இல்ல அந்த வீடியோ ஃபேக்கா இருக்காங்கறேன். ஸ்மோக்கிங் ரூம்லாம் போல, அது வந்து வேற மாதிரி எடிட் போட்டு மாத்தி சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? ஸ்மோக்கிங் ரூம் வீடியோ வச்சிருக்கீங்களோ நீங்க? இல்ல நான் கேக்குறேன், எனக்கு தெரியல ப்ரோ. உங்கள்ட்ட கேக்குறேன். எனக்கு தெரியல, நான் கேக்குறேன் ப்ரோ. நீங்க ஃபேக் ரெண்டு சொல்றீங்கல்ல, அத நான் சொல்றேன். உங்கள்ட்ட நான் கேக்குறேன். அதான் ப்ரோ, இப்போ நீங்க தான் கேட்டீங்க ஃபேக்கா இருக்கான்ட்டு. இல்ல ஃபேக்கா இருக்கான்னு கேக்குறீங்க. நான் கேக்குறது ப்ரோ, நீங்க மேல போட்டீங்கல்ல ஃபேக் நரேட்டிவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தீங்கல்ல. ஆமா. அது நீங்க சொல்றீங்களா? மத்தவங்க எல்லாம் ஃபேக்கா வந்து எடிட் போட்டு நான் கேக்குறது அதுதான் அவங்க போட்டிருக்காங்கல்ல. வியானா சொல்ற வச்சு தானே சொல்றாங்க அவங்களும். வந்து அதுல உள்ள போய் கிஸ் பண்ணிட்டு வராங்கன்னு சொன்னாங்களோ? இல்ல இங்க இருந்து வராங்கன்னு தானே சொன்னாங்க. அதத்தான் கேக்குறேன். இங்க இருந்து வராங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அதோட ராங் நரேட்டிவ் நீங்க எப்படி செட் பண்றீங்க இங்க எல்லாரும்? யாரு செட் பண்றா அந்த மாதிரி? தெரியல உங்களுக்கு. புரிஞ்சுக்கோ. அதாவது ஸ்மோக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க தானே உள்ள. ஆமா அது யூஸ் பண்ணல. யாரு ப்ரோ உனக்கு புரியல வாய்ஸ் ப்ரோ. உனக்கு புரியல. இந்த ட்விட்டர்ல நிறைய பேர் அத வந்து உள்ள போய் கிஸ் அடிச்சிட்டு வராங்கன்னு பரப்பிட்டு இருக்காங்க.
அதுக்கு தான் போட்டது அதுக்கு அது. காரணம் வியானா தான் சொல்றேன் சிராஜ் ப்ரோ. சும்மா ஐயோ இல்லாம ப்ரோ, எதுக்கு நீங்க வந்து வர்றாங்க? ப்ரோ வியானான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் ப்ரோ என்னாச்சு? வியானா தானே சொல்றாங்க, நான் பரப்புறாங்க. இப்ப அதான் கூட சொல்ல சொன்னேனே ப்ரோ. மாட்டீங்க. நான் ஏன் ப்ரோ எனக்கு அடிச்சு புரியலையே. சொல்லுங்க. வியானா பொய்யானா பரப்புறாங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வியானாவால சொல்லுங்க தான் ப்ரோ. இந்த வியானா பிரச்சனையுமே. ஒரு சீரியஸா நிமிஷம் சொல்றேன் ஒரு சிராஜ் நிமிஷம். ப்ரோ. வியானா ஆசியாப்ப கிஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணல. அதையும் சொல்லுங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கீங்கன்னு கேக்குறேன். வியானா கிசுரா சொல்லல. வியானா வந்து ஆ சும்மா ஒரு ஒரு புள்ளி வச்சாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கேவல போட்டு முடிச்சிட்டாங்க. புள்ளி வச்சது யாரு? என்ன வியானா இவங்க தானே. 2 பேரும் இங்க இருந்து வராங்கன்னாங்க. எனக்கு புரியலையே. 2 ஐயோ! பேர் ஒண்ணா நான் வர்றாங்க அந்த இடத்துல இருந்துன்னு சொன்னாங்க. ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து. இல்ல ஸ்மோக்கிங் வந்து இதுவரைக்கும் ஒரு ம். எந்த சீசன்லயுமே பாயும் கேர்ளும் ஸ்மோக்கிங் ரூம் உள்ள போனதே கிடையாதா? யார்ரா நீங்களாங்கிற மாரி இருக்கு இந்த ட்விட்டர் போராளிஸ பார்க்கும்போது. எப்பா ஐயா போதும்பா அந்த போதும். ட்விட்டர்காரங்களை விட்டுருங்க. எனக்கு சீரியஸா எடுத்து வச்சது வந்து வியானாவை தான் நான் திட்டிட்டு இருக்கேன். நான் என்னோட ட்விட்டர்ல கூட பாருங்க வியானா திட்டிருப்பேன். ஏமா நீ என்ன அதெல்லாம் நம்ம திட்ட முடியாது பூர்ணி சிஸ்டர். நீங்க வேற அப்படி அவங்கள எனக்கு எப்படி திட்ட புரியல முடியும் நீங்க? சிராஜ் ஐயோ ப்ரோ. வியானா சொல்லாதீங்க. ஐயோ இது வியானா ஆஸ்கேப் சொல்லக்கூடாது ஆஸ்கேப் ஒரு நிமிஷம் மியூட் சிஸ்டர். போவேன். இப்போ நாம இல்ல எனக்கு ஒன் டு புரியல. ஒன் பேசுறோம். ஆஸ்கேப் ஒரு நிமிஷம் மியூட் போ. சிராஜ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க ஆ. வியானா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இல்ல சர்க்காசமா கலாய்க்கிறீங்களா எனக்கு தெரியல. நான் தெளிவா முழு சொல்றேன். தகுதி இருங்க, நான் நான் முடிச்சிடுறேன். வியானாக்கு ஒரு நாளும் ஓட்டு கூட போட்டது இல்ல கிடையாது. இல்ல நான் ஜஸ்ட் சொல்றேங்க. ஓட்டு கூட நான் ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா வியானா பண்ணது அவங்களால தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இடத்துல. அவங்க வந்து இவங்க இப்போ எஃப்ஜேவும் வியானா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா பேசிட்டு இருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் பேசிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. நார்மலா பேசிட்டு இருந்தாங்க துணிக்காய போட்டு. இவங்க உடனே வராங்கன்னா இவங்க இப்ப இங்க இருந்து வர்றாங்க. அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப தப்பான கொஸ்டின் மார்க் வியானா எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பரவுச்சு. அவங்க அங்கே நார்மலா வந்திருந்தா வர்றது காமிக்கவே இல்லை. ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள இருந்து வரதே காமிக்கல. அங்கேருந்து வரதை தான் நமக்கு கேமரால காமிச்சிருப்பாங்க. வியானா சொன்னதால தான் நம்மளுக்கு ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் ட்விட்டர்ல என்னோட ட்விட்டர்ல வியானா தான் போட்டு அடிச்சிருக்கேன். வாயை முடி சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு. வியானா மேல செம காண்டில் இருக்கு இந்த விஷயத்துல மட்டும். சிராஜ் ப்ரோ சீரியஸா சொல்றேன். அந்த பொண்ணு மேல செம்ம கோவத்துல இருக்கேன் நானு. எதுக்கு சும்மா கான்ல இருக்கியா இருக்கிறீங்க? அதை அப்படின்னு. கொஞ்சம் சொல்லுங்க. அந்த கொஸ்டின் மார்க் ஆண்டி இது பண்ணீங்களா? ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது. ஆமா சிராஜ் ப்ரோ. அந்த ஸ்டார்ட் பண்ணதே அந்த பொண்ணு தான் சொல்றேன் நானு. இந்த ஓகே. இடத்துல வந்து ட்விட்டர்ல போடுற ட்விட்ஸ் இதெல்லாம் விட்டுட்ட. யார் வேணா போட்டுட்டு போங்க, அது அவங்களோட இஷ்டம். ஆனா ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு அந்த இடத்துல? வியானா. நான் வியானா இல்ல போட்டு துவச்சி எடுத்தா சரியா போயிடும். வியானா கிஸ்ன்னு மென்ஷன் பண்ணாங்களோன்ட்டு. இல்ல வியானா கிஸ்ஸா மென்ஷன் பண்ணல. அந்த பொண்ணு அது நான் தான் தெளிவா சொல்லல. வியானா புள்ளி வச்சாங்க. சுத்தி பெரிய கோலமா நம்ம எல்லாரும் போட்டு விட்டாங்க. I mean, நம்ம ட்விட்டர்ல இருக்கவங்க எல்லாருமே. ஓகே 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 ஓகே. பா. ஆனா எனக்கு நீ எனக்கு கேக்குற என்னன்னா என்னையும் இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறீங்களேன்னு இருக்கு. பா எனக்கு வியானா இல்ல அடுத்துட்டுக்காரியே இல்ல. எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு என்ன ப்ரோ வியானா? என்ன நீ சொந்தக்காரனா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் bro வியானா நீங்க வேற? ஒரு ட்வீட் கூட இதுவரை போட்டது இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? ஓகே அடுத்த கேள்வி. அரவிந்த் நியூட்டன். அடுத்த கேள்வி போங்க. அடுத்த கேள்வி கடந்து போங்க. இல்ல பூர்ணிகிட்ட ஒண்ணு அரவிந்த் கேட்டேன். நியூட்டன். பாரு ஆர்மிக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுவீங்களா? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற நியூட்டன் மாதிரி பேசுறேன். அரவிந்த் பேசணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும். லைன் வைஸ் போங்க. கத்த முடியல. அமீஸ் ஆர்மி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? நான் வரேன்டா. உள்ள உட்காந்துக்கண்டா வாடா. சரி அரவிந்த் ப்ரோ நீங்க பேசுங்க. இல்ல இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா வியானா தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது தப்பு தான். வியானா தான் சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க அவங்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வந்ததை காட்டல அப்படின்ட்டு. அப்படி காட்டாம பிக் பாஸ் டீம் இருந்திருந்தா வியானா பேசுறதையும் காட்டாம இருந்திருக்கலாம். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு போகணும் கண்டென்ட். அப்படி காட்டாம இவங்க பேசுறதை காட்டிட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் வியானா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல அவங்கள பத்தி யாராவது இப்ப எஃப்ஜேவோட பேசுறத பத்தி சொன்னாலோ இது பண்ணாலோ அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் அந்த பிசிக்கல் டாஸ்க் நடந்தது, இந்த பொம்மை டாஸ்க்ல கூட இந்த கமருதீன் சீப்பாவ ஏதோ சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து அவங்க சண்டை போடுவாங்க. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்க வீட்டுல எல்லாம் பாப்பாங்க, எங்க வீட்டுல ரொம்ப இது அப்படி பண்ணா திட்டுவாங்க, இப்படி பண்ணா திட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி நீங்க மத்தவங்கள ஐயா பத்தி ஐயா நீங்க பேசும்போது நீங்க வயலின் யோசிக்கணும்ல. வாசிக்கிறீங்க அரவிந்த் ஐயா. நீங்க வந்து அந்த மாதிரிலாம் பத்தி யோசிக்காம நீங்க பேசுறீங்க. அரே நீங்க பேசுறது கேட்கல. கேட்கலையா? நீங்க பேசுறது ஆமா கேட்கல. வயலின் வாசிக்கிறீங்க நீங்க. எனக்கு கேட்டுச்சு. இப்ப அவர் கேக்குதா? அந்த சிராஜ் வயலின் வயலின் வாசிக்குது. கமெண்ட பத்தி சொன்னாரு. கமருதீன் மேல வைப்பாங்கல்ல அந்த இப்ப கமெண்ட பத்தி சொன்னாரு. இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பேசுங்க. இல்ல இப்ப கேக்குதா? பேசுங்கள். இல்ல நான் என்ன சொன்னேன்னா இந்த வியானா சொன்ன தப்பு. வியானா வந்து இது மாதிரி சொன்னாங்களே அவங்கள பத்தி யாராவது சொன்னா மட்டும் அவங்களுக்கு கோவம் வரும். இல்ல என் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்றாங்க எஃப்ஜே பத்தி பேசும்போது. நீங்க ஸ்டார்டிங் வீக்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து கமருதீன் அந்த டால் எடுக்க இது பண்ணிருப்பாங்க பிசிக்கல் டாஸ்க்ல. அப்ப சீப்பான ஏதோ சொல்லியிருப்பாரு கமருதீன். அப்ப வந்து
திட்டுவாங்க. இது மாதிரி சனா பேசுறீங்க, ஒரு பொண்ணை பார்த்து இது பண்றேன், அது பண்ணல, அது இதுன்ட்டு எஃப்ஜேட்டையும் அது பண்ணியிருப்பாங்க. அது வேர்டு விட்டதுக்கு. இவங்களெல்லாம் பத்தி ஏதாவது பேசினா கேமரா இவ்வளோ கேமரா கான்சியஸ் இருக்கு, இல்ல தப்பா போர்ட்ரே ஆயிரும் அப்படின்லாம் ஃபீல் பண்றேன்னு அவங்க நினைக்கலையா? அவன் பண்றது தப்புங்கிறத பத்தி நான் இல்ல பேசல. எனக்கு அரவிந்த் பட் ப்ரோ நீங்க இவங்களுக்கு பேசுறது ஒண்ணு கட்டாய தப்புங்கிற கட்டாயம் தான் பட்சத்துல பேசுது மத்தவங்க ப்ரோ. ஆமா தப்புன்னா அரவிந்த் ப்ரோ ஆமா ரொம்ப ஆமா இங்க கரெக்டா பாருங்க இருக்கு. இங்க ரொம்ப பாருங்க கரெக்ட். இங்க பாருங்க அரவிந்த் ப்ரோ, நீங்க பேசுறது கரெக்டா கேட்கல. கொஞ்சம் பாருங்க, நெட்வொர்க் விஷயம் தெரியல, பாத்துருவாங்க. ஆமா ஆமா நியூட்டன் பேசுங்க நியூட்டன். அரவிந்துக்கு அப்புறம் நியூட்டன் தான். நியூட்டன். இல்ல ஜோதி வந்துக்கிறாங்க, அவங்க பேசட்டும், நான் அப்புறம் பேசுறேன். ஜோதி சீஸ் பேசுங்க சீஸ். ஜோதி பேசுவாங்க கிட்ட பாரு இப்ப நம்ம எதுவுமே தலைவி. இல்ல. இல்ல இப்ப இந்த பார்வதி மேட்ரு போயிட்டு இருக்கே, இந்த ஸ்மோக்கிங் ரூம் இன்னைக்கு கூட தானே பார்வதியும் கம்ருதீனும் ஸ்மோக்கிங் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ரூம் போக பிளான் பண்ணுவாங்க. அவன் சிகரெட் எடுத்துட்டு வருவான், அதுக்கு இங்க டோர் எல்லாம் ஐயா க்ளோஸ். ஜோதி 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 அவன் இவன் வேண்டாம் ஜோதி ப்ளீஸ் அவர் ஜோதி. அவர் அவர் கம்ருதீன் அவர். அவர் கமருதீன் அவர் அந்த பார்வதி மேல அவள். மேல ஒரு வாட்டி பேட படிச்சு பாத்துக்கங்க, டிக்னிட்டி டெக்காரம். ஓகே, ஏங்க ஒரு ஸ்பேஸ்ல ஒரு மாதிரி இருக்குங்க, என்னடா பண்றது? இதெல்லாம் இப்படிதாங்க. எல்லாம் உங்க ஆளுதான் அப்படி போட்டிருக்கு, பார்த்து சொல்லுங்க. முடியலையே. கஷ்டம் தான் ஜோதி, எனக்கு புரியுது. நீங்க அப்புறமா எனக்கு மெசேஜ்ல கூட திட்டி போட்டுக்கோங்க, அம்மா நீங்க தான் ஒரு பொண்ணாமா கோவத்துல பேசும்போது இந்த மாதிரிலாம் பேச சொல்றீமா அப்படின்னு அந்த வாங்கிக்கிறேன். ஆனா நம்ம ஜோதி ஸ்பேஸ். அப்புறம் வந்து அவர் வந்து கையில சிகரெட் எல்லாம் வச்சிருக்க மாட்டாரு, சாரி. அவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இவங்க கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இல்ல அவன் கம்ருதீன் உள்ள போய் எடுத்துட்டு வருவான், எடுத்துட்டு ஓகே. வந்துட்டு பெட்ரூம்ல இருந்து அதுக்கப்புறம் 2 பேரும் போவாங்க. ஆனா டோர் லாக்கா இருக்கும். ஓ, உள்ள விட மாட்டாங்கன்றீங்களா? வெளியில லாக் பண்ணிடுவாங்க ஸ்மோக்கிங் ப்ரோ. ரூம் வந்து வெளிய அந்த லாக்கா இடத்துலலாம் இருக்கு டோர். அந்த கார்டன்ல அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த சைக்கிள் நிப்பாட்டி இருப்பாங்க, அந்த பிளே ஏரியா மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால லாக் ஆயிருக்கும். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்துட்டு தானே இருக்கு ஸ்மோக்கிங் ரூம்ல, அதனால தானே அவ்வளோ. ஐயோ, அது நம்மளுக்கு காமிக்கல ஜோதி, அதனால அது வரைக்கும் நம்மள வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பா இந்த அது டாபிக் போயிட்டு இருந்ததேன்னு நான் சொன்னேன், இல்ல, வேற எதுவும். சீசன் 7ல ஒரு சீன் வந்துச்சு தெரியுங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்து லீக் ஆச்சுன்னா அப்ப நம்ம பேசலாம். அது வரைக்கும் நம்ம பேச வேணாம், ஓகேவா? ஜோதி கனெக்டிங் போயிட்டாங்க. ஜோதி வெளியே போயிட்டாங்க, ஏஹெச் வெளியே போயிட்டாங்க, என்னாச்சு? எல்லாருக்கும் நெட்வொர்க் கிளிச் ஆகுது. நியூட்டனுக்கு மட்டும் புரிஞ்சிச்சுன்னு அடிச்சு நினைக்கிறேன், இல்ல தூக்கி அடிச்சிருச்சு. நியூட்டன்? நியூட்டன் நீங்க ஐபோனா? சரி, தூக்கி அடிச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் தான் இல்ல ரீசன் இங்க பண்ணேன். ஏஜ் இருக்காரு. எல்லாமே போயிட்டாங்கயா. அதான் எதுவும் உள்ள எதுவும் பக்கெட்டி உள்ள இல்ல வந்துருக்கா? பூர்ணியோட ஸ்பேஸ்ல வெளியாடப்பு செஞ்சிருக்காங்க எல்லாரும். எல்லா ஸ்பீக்கரும் போயிட்டாங்கயா. ஆமா என்னாச்சு தெரியலையே, யாரையுமே நம்ம மேல ஏத்தலையே. ஜோதி இருக்காங்க, நிடன் மட்டும் இருக்காங்க. ஆஃப் கேப் இருக்காரு, சிராஜ் இருக்காரு என்னோட இதுல பாக்குறப்ப, அவங்களும் தான் இருக்காங்க. ஆமா ஆமா இவங்க ஆமா, ஆமா இருக்காங்க நான் அதான் நியூட்டன் உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க ஐபோனா யூஸ் பண்றீங்கன்னு. சரண்யா இப்பதான் சரண்யா வந்தாங்க. இருக்கேன். கண்ணா சிஸ்டர் முன்னாடியே வந்தாங்க, ஆனா பேசவே இல்லப்பா அவங்க. ப்ரோ நான்லாம் பேசணுங்க. ஸ்டார்டிங்ல பேசுனீங்களோ, நான் வரதுக்கு முன்னாடி பேசுனீங்களோ? ஆமாங்க ஓகே பேசணுங்க. ஓகே சரண்யா. யாரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு காட்டவே இல்லை. ரைட்டு. ஐயா அமைதியானா மொத்தமா அமைதியாறீங்க, இல்ல மொத்தமா பேசுறீங்க. சரி, நான் கேட்ட கொஸ்டின் நீ பதிலே பண்ணலையே. பாரூஸ் இல்ல. ஆர்மிக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க ஹெட்டே அவங்க தாங்க, நீங்க வேற. ஓ இப்ப நான் பார்வதி அட்டைச்சேனா? என்ன முதல் வாரத்துல புடுங்கப்பட்ட பதவியே ஒரு 5வது வாரம் கொடுக்குறீங்க, எனக்கு புரியல. இல்ல அப்படிதான் தெரியுது. அது அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணுமா இல்ல லைட்டா பேசணுமான்னு. நான் நாளைக்கு வந்து யாரு கரெக்ட் இப்போ யாரோ வந்து கண்டிப்பா விக்ரம்க்கு ஒரு பாயிண்ட் வரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த நிலவை கொண்டு வா அந்த சாங் பாடுவார் அவரு. அந்த பாட்டுக்கு யாரா கொண்டு வந்து வைப்பாங்க. நாளைக்கு போய் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அப்ப விக்ரமாரி மீன்ஸ் தான் அடிக்க போறாங்க. நீங்க அங்க வாங்க. அப்புறம் கமருதீனுக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு இடத்துல. யார் நல்லது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். உடனே வந்து பாரதி பிரதர் நல்லதான்னு கேட்காதீங்க, தப்பா பாடல, அதை நான் தெளிவா எடுத்து வச்சிடுறேன். அந்த பொண்ணு நல்லது பண்ணச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவீங்க அப்புறம்.
நீங்க எந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணி கூட பரவாயில்ல, இதுல டிஃபெண்ட் பண்ணதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. வேற எதுல டிஃபெண்ட் ஆக்சுவலி பண்ணுங்க, எனக்கு பார்வதி நல்லவங்க ஆக்சுவலி வல்லவங்க. நான் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு என்ன சீரியஸாவே அந்த இடத்துல வந்து எனக்கு அது காமெடி கண்டென்ட்டா தான் ஃபீல் ஆச்சு தவிர்த்து, இப்ப சுபாலாம் சொல்றாங்க இல்லையா, இது வந்து வெளியே தப்பா பார்ப்பாங்க, பசங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு அது வந்து ஒரு சீரியஸான கண்டென்ட்டா ஃபீல் ஆகல. சும்மா வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்ட கரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து கம்ரு அண்ட் பாரு என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அத வச்சு தான் பாரு கேட்கறாங்க. இல்ல கண்டிப்பா அந்த இடத்துல பாரு அந்த கொஸ்டினே வச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ட கரெக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இதே அந்த இடத்துல வேற யாரா வார்டன் ஐ மீன் இருந்தாங்கன்னா கொஸ்டினே வச்சிருக்க மாட்டாங்க. வச்சதுக்கு ரீசன் இதுதானே எனக்கு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருமே லிசனிங் போறாங்க சுபா. ஆமாங்க. யாரோ வச்சுட்டாங்கய்யா. அப்ப இந்த மாதிரி ஏன்னா ஆண்ட்ராய்டு மூஞ்சி தூக்கி பார்வதிக்காக போட்டுருச்சு. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாரோ எங்க வந்து வந்துச்சு புரியல. ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. தம்பி நல்லா இருக்கீங்க தம்பி. நானே பேசிட்டே இருந்தேன், அப்படியே வெளியே போயிட்டேன் தெரியுமா? 2 வாட்டி வரேன், உள்ளேயே வரவே விடல அதான் என்ன. அதான் யாரோ சமூகத்தின் வச்சுட்டாங்கப்பா. அக்கறை கொண்ட பார்வதி போல ஒரு ஆளை நாங்க எங்கேயும் பார்த்தது இல்ல. மென்மக்கள் நல்லா இருப்பாங்க அப்ப பார்வதி. போங்க, நான் பார்வதி சப்போர்ட் பண்ண முடியாது பாங்க. வாழ்த்துக்கள். ஹார்ட் போடுவோம் பார்வதிக்கு. அவங்கள பார்வதி மாதிரி ஒரு மக்களை நாங்க பார்த்ததே இல்ல வாழ்க்கையில. இத்தனைக்கு சந்தோஷமா? பார்வதி சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா மேல வந்து பேசுங்களேன். இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு பார்வதிக்கு வெறுத்துட்டு. இப்படிலாம் பிஆர் இருக்குமா? இந்த பேசுறது ரெக்கார்டு ஸ்பேஸ் எல்லாம் வந்து அடிக்கிறீங்க. பெரிய ஆள் தாங்க. வாழ்த்துக்கள்ங்க. இது ஃபைசு யாரு எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க ஆப்ஷன் பண்ணது அன்அஃபிஷியலா? ஒரே நிமிஷம் அதை பார்த்துருந்தோம் வைங்க. எனக்கு எனக்கு இப்போ அது பைசு எனக்கு இது பண்ணது எப்படி வேணும், தெரியுமா இருந்துச்சு சுபா? ஸ்கிரீன்ஷாட் வேணும், ஃபுல்லா வேணும். 11 பேர் இருக்கிறது. சொல்லு பூர்ணி. சுபா எனக்கு ஃபைசு பண்ணது வந்து விக்ரம் வந்து ஒண்ணு பண்ணுவார் பாத்தியா? ஜாலி 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 அந்த மாதிரி ஃபைசு வந்து ஃபைசு எப்போ சூப்பர். கோர்ட்ல இருந்து ஸ்பீக்கரா மாறினா? அதுதான் சொன்னேன். எல்லாருமே வெளியே போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னாச்சுன்னு தெரியல. யாரோ நல்லா பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரே ஒரு சீரியஸ. ஹெல்ப் பண்ணுங்க, அந்த வீடியோ மட்டும் எப்படியாவது எடுத்து போட்டுருங்க. எதுங்க இந்த வார்டன் வீடியோ தானே? வார்டன் வீடியோ தான். போட்டுருவோம். போட்டுருங்க. பூனை டாக் பண்ணி கூட போடுவீங்க நீங்க, எனக்கு தெரியும். அரவிந்த் பேசுங்க. கரெக்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ இருக்கு ப்ரோ. அந்த வீடியோ மட்டும் எப்படி மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ? நானும் நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கேன். நல்லது நல்லது ஏல நல்லது. அது அரவிந்த் எப்படி பேசுங்க. எந்த வீடியோ இன்னைக்கு சொல்லுங்க. சிராஜ் ப்ரோ இவங்க கேட்பாங்கல்ல, பார்வதி கேட்பாங்கல்ல, வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணலாமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அதுவா? இல்ல நான் பாக்குறேன், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்லு. நான் அந்த இதுல போய் பார்த்தேன், டேக்ல போய் பார்த்தேன். அது 1.5 ஹவர்ஸோடது தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல, எடுக்க முடியல. கேக்குதா சிஸ்? கேக்குது அரவிந்த் ப்ரோ பேசுங்க. இல்ல அன்அஃபிஷியல் கேட்டிருந்தீங்க. விக்ரம் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அது எனக்கு என்ன கதை என்ன மேட்ச் விக்ரம் தான் சொன்னாரு ப்ரோ, நான் பிஆர் வச்சுட்டு தான் வந்திருக்கேனே சொன்னாரு. ஓ அப்படியா? அவரே உள்ளே சொல்லிட்டாரு. ஓ சொல்லிட்டாரு அவரு. ஆபீஷியலா அவர் சொல்லிட்டாரு ப்ரோ. அது செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்லயே சொல்லிட்டாரு அவரு. கட் ஆகுதுப்பா, ஸ்பேஸ் கட். ஆமா சரண்யா சிஸ்டர், ஏதோ ப்ராப்ளம். ஐயோ இப்ப பூர்ணியே இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தர் அபிஷியல் போடுவாரு. யாரு சிராஜ் அபிஷியல் போடுறது? அது ஃப்ரைடே ஈவினிங் தானே போடுவாங்க. இல்ல இன்னொருத்தர் போடுவாரு. பட் அவர் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அவர் ஒரு சில சோர்ஸ் கரெக்டா சொல்லியிருக்காரு. சீசன் 7ல இருந்து அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அக்கா உங்களுக்கு டிஎம் அனுப்பிச்சுட்டு இருக்கேங்க பாருங்க. லாஸ்ட்ல ரம்யா, வியானா, கனி, சாண்ட்ரா, அமித் இந்த வருஷம் வருது. 3 பேருக்கு வந்து थैंक यू ஃபேஸ். டிஃபரன்ஸ் இல்ல. இல்ல லாஸ்ட் 2 to 3 டேஸ்னா வந்து டாப் 2 மேக்ஸिमम அந்த அன்அஃபிஷியல்ல வந்தது தான வந்திருக்கு. ஆமா ப்ரோ, ஆமா அன்அஃபிஷியல்ல அது கொஞ்சம் மேட்ச் அப் பண்ணிராங்க அன்அஃபிஷியல்ல. ஆனா எனக்கு என்னன்னா லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பாத்தீங்கன்னா 1 2க்கு வந்து டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அதிகம் மீன்ஸ் ஒரு 50-60,000 அந்த மாதிரி இருக்கும். பட் இப்பெல்லாம் வந்து எனக்கு 10க்குள்ள தான் நிறைய இருக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு அன்அஃபிஷியல்ல நீங்க ஃபைனல் டேல பார்த்தாலும் ஃப்ரைடே பார்த்தாலுமே டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்க மாட்டேது. டாப் 2ல சொல்றேன். அன்அஃபிஷியல்லையே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்க மாட்டேது. ஸோ அதனால எனக்கு இந்த வாட்டி எப்படி அது வருமா இல்லை என்ன டிசைட் பண்றாங்கன்னு தெரில. அதே மாதிரி இது இப்போ மாரல் கிளாஸ் இது லைவே பார்க்க பிடிக்கல. இது மாரல் கிளாஸ்ல என்னன்னா பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மாரலே எடுக்கல கடைசி வரைக்கும். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பிரஜன் நல்லா பண்றாருன்னு சொன்னேன். பட் அவர் கேரக்டர் நல்லா பண்றேன்ட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றேன்ட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் அத மாதிரி அரவிந்த் ப்ரோ இந்த வாரம் எலிமினேஷன்ல வந்து நம்ம வியானா தான் போறாங்க. வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்ன அதான் நான் லைவ்ல அப்பயே சொன்னேன் bro. சாரி யாரோ பேசிட்டு இருக்கீங்க. டபுள் எவிக்ஷனா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். டபுளேஷன் இருந்தா அதாவது ரம்யா நீங்க போக மாட்டாங்க. அதுலயுமே வேற ஆள் தான் போவாங்க. அதையும் வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. யாரு இல்ல சாண்ட்ராவா? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரம்யாவை அனுப்பிச்சிருவாங்க. மேபி அவளை ஸ்கூல் டாஸ்க் வச்சிருந்தாங்களோ என்னமோ. ஏங்க அவ ஸ்கூல் டாஸ்க்கு ரம்யாக்கு என்னக்கா இருக்கு? எனக்கு புரியல. இல்ல 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 நான் எப்படி சொன்னேன்னா நோக்கா சில பேர் ரம்யா வச்சிருக்கிறதுக்கு வேற காரணம்க்கா. ரம்யா இன்னுமே இருப்பாங்க. ப்ரோ அது சாண்ட்ரா, ஃபேமிலி வியானா, ரவுண்ட் நீங்க ரம்யா. சொல்றீங்க தெரியுது. எக்ஸாக்ட்லி ஃபேமிலி ரவுண்டு தான் அவங்க வியானா தான் வச்சிருக்குது. போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வியானா நம்ம தான் ஸ்கூல் சிங்கிள் டாஸ்க் எவிக்ஷன்னா வியானா கன்ஃபார்மா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் அவங்க ஓட்டிங்ல எங்க இருந்தாங்க அன்அபிஷியல்ல. இப்ப பாருங்க எங்க போயிட்டாங்க. தாத்தாக்கு ப்ரோ இன்வைட் அதுதான் ப்ரோ, கொடுத்தனால நீங்க வந்துட்டாரா மக்களுக்கு தாத்தா? நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு இருக்குல்ல, அவ்வளவுதான். நீங்க எதை கொடுக்குறீங்கன்னு இது இருக்குல்ல. ஆஸ்கர் தாத்தா இன்வைட் கொடுத்தனால சொல்லுங்கக்கா. வந்துட்டாரா? இருங்க நான் கொடுக்குறேன். நான் நீங்க அவங்களுக்கு போட்டுட்டேன், நான் பிரச்சனை மேல இல்ல. வரல அப்படின்னு. இன்னும் வரல. நான் இப்ப லிஸ்னர்ல தான் கொடுக்குறேன். இருக்காரு. திருப்பி காணும் கொடுத்தேன். என்ன கீழே போட்டேன். மாரல் கிளாஸ்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு, வெளியே பிரஜின் வந்து போயிட்டாரு. விக்ரம் ஓகே. கிட்ட யார பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன கான்செப்ட் இது? அவர் பிரின்சிபால் அப்படிதான், யாரும் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு ஒரே டவுட், பிரின்சிபால் யார் அக்கல்ல வந்து அந்த பேக் வச்சிருப்பாங்க? எந்த பிரின்சிபால் அக்கல்ல பேக் வச்சிருக்காரு மட்டும் சொல்லுங்க எனக்கு. எனக்கு அந்த சார், அப்படி broker. பார்த்தா ஸ்கூல்ல இல்ல நீங்க கேக்குறது கரெக்ட் தான். அப்படி பார்த்தா இது ஸ்கூலே கிடையாது. எந்த ஸ்கூல்ல இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? எல்லாரும் ஆமா அப்படிதான் பண்ணிட்டு 11th இருக்காங்க. 12th 12th படிக்கிறவங்க யார் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதுவே இல்ல சிஸ்டர் இப்ப கேட்டாங்க பிரின்சிபால் எங்க மஞ்ச பை வச்சிருக்காங்க. அவங்கவங்க ஸ்கூல் கிடையாது, டிராமான்னு நினைச்சுக்கிட்டு அவங்கவங்க ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க. இது ஸ்கூல் எல்லாம் கிடையாது, பேரு தான் ஸ்கூல். 11th 12th வாட்டர் பாட்டில் சின்ன பசங்க கொண்டு போறதை கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல. காலையில மைக்கு விழுந்தாங்க பாத்தீங்களா இல்லையா? ஒரே நிமிஷம், தாத்தா வந்துட்டாங்க. ஹாய் தாத்தா. குட் ஈவினிங் தாத்தா, வாங்க தாத்தா. ஹாய் ஹாய் என்னப்பா மேல போட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ எடுத்துருங்க. டிக்னிட்டி டெக்கர்னு போட்டிருக்காங்க தாத்தா. அது இல்லப்பா, மேல ஏதோ அந்த வீடியோ. எல்லாருக்குமே வீடியோ கணக்கு தெரியுது, எனக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு தெரியல தாத்தா. எங்களுக்கு எனக்குமே தெரியல. ஆமா எனக்கும் தெரியல. இல்ல இப்ப தூக்கிட்டீங்களா? இப்ப தூக்கிட்டாங்க சார். இப்ப தூக்கிட்டாங்க. பக் அடிக்குது தாத்தா. அது தூக்கிட்டோம் தாத்தா. பக் யாரும் அடிக்கிறாங்க, தூக்கிட்டோம் தாத்தா. எனக்கு ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல தெரியவே இல்லை. அந்த சுபா ஷேர் பண்ணாங்க, இன்னும் 2-3 பேர் ஷேர் பண்ணாங்க, எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. தாத்தா சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்கூல் டாஸ்க் எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்க. ஏமா வயிற்றுல பட்டிக்கிற? ஏன் தாத்தா என்னாச்சு? தெரியல, எனக்கு பாரு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமா குவைட்டா ரொம்ப அன்பா டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்பு கேங் மாதிரி சூப்பரா இருக்கு. வாவ் தாத்தா, உங்க வாயால அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு தாத்தா. இல்ல நிஜமாவே மிச்சவங்க இவர் ஏமா மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துறதுன்னு கங்கணம் கட்டு வந்திருக்கிறாரா சூப்பர் தாத்தா. பிரஜின்? இதே கொஸ்டின் தான் தாத்தா நானும் வச்சேன் எடுத்து. அவர் வந்து ஒரு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு இல்ல இந்த இது கொஸ்டின் வந்துச்சு. இப்ப வரைக்கும் பார்த்ததுக்கு பாரு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும். சீரியஸாவே ஒரு ரொம்ப ஒரு அடக்கொடக்கமான ஒரு வார்டனா இருக்கிறாங்க. சார் வாழ்னு அடக்கொடக்கமாவா இருப்பாங்க? ஒரே புண்ணியா அவருக்கு சாருக்கு மட்டும் சொல்றேன். நைட்டு தான் சார் அவங்க டாஸ்க் ஆரம்பிக்கும். வார்டனா இருப்பாங்க. அதை பாத்துடலாம் சார். பார்ப்போம். இல்லையே இங்க சூப்பரா இருந்துச்சு. வியனாவை கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க. தோப்புக்கரணம் போடுறதுக்கு உன்னை எவண்டி பெத்தான்னு பாடும். அதுக்கு ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. பாரு யூஸ்வலா நம்ம இல்லாத ஒரு கேரக்டரைசேஷன், நம்ம ரியல் லைஃப்ல இல்லாத ஒரு கேரக்டரை மாத்தி பண்றப்போ எடுப்பா இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. எனக்கு சீரியஸாவே அவரு பிரஜித் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கவே. அப்பா எனக்காக நான் ஒருத்திதான் இப்படி நினைச்சேன். தாத்தா என்னை மாதிரியும் யோசிக்கிற, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எனக்கு ஆக்சுவலி அவர் அந்த அந்த ரோல் எடுத்ததே வந்து எனக்கும் கொஸ்டின் மார்க்கா தான் இருந்துச்சு. நானும் அந்த கொஸ்டின் தான் எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாய் பேச முடியாத இதுவா பண்ணாரு. இப்போ வந்து இந்த மாதிரி பண்றாருன்னா மக்கள்கிட்ட ரீச் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரா அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி பண்ணா எப்படிம்மா ரீச் கிடைக்கும்? அது தேவையில்லாம புகுத்துறது இலக்கரப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. சூப்பர் தேங்க்ஸ் தாத்தா. நெக்ஸ்ட் ஐயா பஞ்சாயத்து வாங்கய்யா. காலையில கோர்த்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கீங்க. வாங்க. இருங்க இப்ப என்ன பண்ணி பாலகிருஷ்ணன் கோர்த்து கைத்து போறீங்க? இருக்காப்ல, அரவிந்த் இருக்காப்ல.
ஓகே. இல்ல ஓகே நான் ஓகே. பஞ்சாயத்து ஜஸ்ட் வெல்கம் பண்ணேன்னு காலையில கோர்த்து விட்டார் ஒரு இடத்துல. திருப்பி இங்க வாங்க கோர்த்து விடுங்க அப்படின்னு நான் இங்க அவருக்கு எடுத்து கொடுக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. பூர்ணி சிஸ்டர் வணக்கம். எல்லாரும் பேசட்டும், அப்புறம் பேசுறோம் சிஸ்டர். அப்புறமா உங்களை கோர்த்து விடுறேன். அதானே? தேங்க்யூ ப்ரோ. பாலா, அரவிந்த் பேசிருங்க. மாடல் சயின்ஸ் கிளாஸ்ல ஏன்னா மாடல் சயின்ஸ் கிளாஸ் வந்து மாடல் விஷயத்த கத்து கொடுக்கல, எல்லாரையும் உட்காந்து சுத்தி சுத்தி வராது. ஃபுல்லா டான்ஸ் பாட்டு ஒரே ஒரே உள்ள நடக்கிற. ஏதாச்சும் கேக்குதா? எனக்கு எதுவுமே கேட்கலையே. நல்ல கருத்து கொண்டு வந்தீங்க சமூகத்துக்கு, அதை கேட்காம போயிடுச்சு. மீண்டும் கனெக்ட் பண்ணிட்டு ஆமா. வாங்க. யார் எந்தா? ஆமாங்க, உங்களுடைய பாலா தான். இப்ப தெளிவா இருக்கா வாய்ஸ்? ஏன் இப்ப அடிக்கடி இந்த மாதிரி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது மொபைல். சரி ஓகே. பேசுங்க. மாடல் சயின்ஸ் கிளாஸ் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா பிபிஎஸ் குள்ள என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்களோ, கானா பாக்ஸ் அந்த பாக்ஸ்ன்னு சொல்லி, ஸோ அதே மாதிரி இங்க டான்ஸ் எடுத்து வைக்கிற கருத்துக்களை எடுத்தே வைக்கல, சமூகத்துக்கு எடுத்து வைக்கிற கருத்துக்களை பண்ணிருப்பாங்க இந்த மாடல் சயின்ஸ் கிளாஸ். ஆனா இப்போ போயிட்டு இருக்கு, என்ன சொல்றது அப்படின்னு தெரியல உண்மையிலேயே. 3 பேர் என்ன சொல்றதுன்னு தெரியல பாலா. கட் பண்ணி வருது. கட் பண்ணி வருதுங்க உங்க வாய்ஸ் எங்களுக்கு. சேவின்னு வச்சுட்டாங்க எவனோ. சரி விடுங்க. எவனோ நல்லா வச்சிருக்கான் சத்தியமா. நான் வேணா என் பண்ணிட்டு திருப்பி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு இருக்கு எனக்கு. வேணாம். டிக்னிட்டி டெக்கரம் சொல்றீங்க பூர்ணி, ஆனா உங்க ஸ்பெஷல் இவ்வளவு தொல்லையா இருக்கு. சரி அரவிந்த் ப்ரோ பேசுங்க. அந்த டிக்னிட்டி டெக்கரம் வந்து கெடுத்துட்டு இருக்கானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க அரவிந்த். இல்ல யாரோ இந்த மாற்றுத்திறனாளிய இது பண்ற யார சொல்றீங்க? பிரஜனை சொல்றீங்களா? ஆமா அது தாத்தா சொன்ன. இருங்க கேப்போம், அவங்கள்ட்ட கேப்போம். என்னங்க அத மாற்றுத்திறனாளி யாரு சொன்ன கேக்குறாப்ல டாக்டர்? பிரஜின்னு திக்குவாய் மாதிரி கேரக்டர் எடுத்திருக்காரு. போன தடவை ஊமை மாதிரி எடுத்தாரு. அது பெஸ்ட் கிடைக்கும் பர்ஃபார்மர்ன்றதுக்காக இப்படி செய்கிறாரு. இந்த மாதிரி புகுத்து ஒரு கேரக்டரை, அதாவது இவங்க கொடுத்து அந்த கேரக்டர் நடிக்கிறாங்க, அது ஏதோ ஒரு காரணத்துக்காகனா ஓகே. நம்மளா எடுக்கிற போது கிரியேட்டிவாக வேறு ஏதாவது பண்ணலாம், வேறு எவ்வளோ கேரக்டரைசேஷன் பண்ணலாம் பிரின்சிபல்னு. அது என்னவோ இதே மாதிரி பண்ணுறது எரிச்சல் வருது, வேற ஒன்றும் இல்லை. தாத்தா அமித் நல்லா பண்றாப்ல தான் பாத்தீங்கன்னா, அது நல்லா இருக்கு அது பண்றது. தெரியல, எனக்கு பாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நார்மல் கேரக்டர்லேருந்து மாறி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஐ லைக் இட். இல்ல பாரு அவங்க 2 வாரமாவே இப்படிதான் அமைதியா தான் இருக்காங்க. ரொம்ப சத்தமா பேசுறது இல்ல. இல்லைங்க, 2 வாரமாவே அப்படிதான். இதுல ரொம்ப அமைதிங்க. வியனா சூப்பரா பாடிச்சு. எவண்டி ஒன்ன பெத்தான் கையில கிடைச்சான், செத்தான்னு. அப்போ அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் பார்க்கணும். பாரு ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாங்க. பார்ப்போம் போக போக அப்படி இருக்காங்களான்னு. வார்டன் அவங்களா எடுத்துக்கிட்டது. எந்த ஸ்கூல்லயும் வார்டன் இந்த அளவுக்கு இவ்வளவு பொறுமையா தங்கம் செல்லன்னு சொல்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இவங்க மேபி ஆப்போசிட்டா எடுத்து பண்றாங்க. ஆமா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பார்ப்போம் ஏன்னா எப்படி அதை எவ்வளோ சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எப்படி எல்லாரும் இரிட்டேட் பண்ணுவாங்க நைட்டு வார்டனா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இது வரைக்கும் சோஃபார் ஷி இஸ் டூயிங் வெரி வெல். அவங்க பண்ற வேற சில விஷயங்கள் தான் அது எல்லாத்தையும் மறைக்கரிச்சிருது. அது அவங்க தான் மாத்திக்கணும். அது நம்ம சொல்றதுக்கு அது உண்மைதாங்க. அவங்க நல்ல பாயிண்ட் வைப்பாங்க, ஆனால் அது சொல்கிற விதம் பேசுகிற விதம் நம்மளுக்கு எரிச்சல் ஆகிடுது. அந்த வாய்ஸ் வந்து நார்மலாக பேசுகிறப்போ இதில் எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கத்துறதுலயே நம்மளுக்கு பாதி கடுப்பாயிடுது, வேற ஒன்றும் இல்லை. சார் ஒரே ஒரு கொஸ்டின். மார்னிங் வந்து பாரு வந்து பிக் பாஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது பாத்தீங்களா? அது என்னன்னு சொல்லுங்கப்பா. 24 மணி நேரம் பார்க்க முடியல இன்னைக்கு என்னால. ரொம்ப கொடுமையா இருக்குன்னு மியூட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. அது ஓகே, அது அவங்க குணம். பிக் பாஸ் என்ன சொன்னாரு? அவர் இதுக்கு பதில் சொல்லல, ஆன்சர்லாம் பண்ணல அவரு. அவங்க ஒரிஜினல் சொல்றாரு, ஸ்டூடெண்ட் தானே மாமா, அதனால சொல்லியிருப்பாரா இருக்கும், தெரியல. பஞ்சாயத் ப்ரோ ப்ரோ. பஞ்சாயத் ப்ரோ வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. கல்யாணம் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன பூர்ணி சிஸ்டர் நல்லா தான் டிஃபன் பண்ணீங்க, நல்லா தான் இருந்தது டிஸ்கஷனு.
நம்மலாம் எல்லா 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 ஸ்பேஸுக்கும் போய் ஆட்டே போறோம். இது நம்ம கமெண்ட்ஸை வச்சுட்டு வரவங்க தானே. அப்புறம் நம்ம இந்த ஸ்கூல் டாஸ்க்னாலே சிபி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அந்த ஒரு எபிசோட் அந்த அந்த சீசன்ல பண்ணியிருப்பாரு. அட்டகாசமா பண்ணியிருப்பாருங்க அந்த ரோல்லையே. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களா இந்த வாட்டி? சிபி வார்டனா இருந்தாரா இல்ல பிரின்சிபலா இருந்தாரா ஒரு சிபி சீசன்ல? வந்து வார்டனா தான் இருந்தாப்ல. கரெக்டா பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பா. அப்படி 3 மணிக்கு போய் ஏஞ்சி போய் எழுப்பி விட்டு பிரியங்கா வாங்க உள்ள வந்து படுங்க பாரு. அட்டகாசமா இருந்தது அந்த சீசன். சிபிக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிடைச்சது அந்த சீசன்ல. அந்த மாதிரி பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பாலா ப்ரோ. ஓகே பாலா ப்ரோ பேசுங்க. இல்ல ஆக்சுவலி கூட்டி உங்க ஸ்பேஸ் தான் ரொம்ப பக்கா இருக்குது. யாரோ ஆக்சுவலா ரிப்போர்ட் அடிச்சாங்க ப்ரோ. நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணதா ரிப்போர்ட் அடிச்சாங்களா? இது எப்படி இல்லைங்க, ஏங்க பண்ணாங்கன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணோம் நம்ம எல்லாருமே தாங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். யாரும் சப்போர்ட்டே கிடையாது இந்த இல்ல சீசனை இல்ல பொறுத்த நான் வரைக்கும். சப்போர்ட் பண்ணி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரதிக்காக தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினேன். அதுக்கு ரிப்போர்ட் அடிச்சாங்களா இல்ல என்ன நீங்க எல்லாம் அப்போஸ் பண்ணீங்கன்னு ரிப்போர்ட் அடிச்சாங்களா எனக்கு தெரியல. சீரியஸா தெரியல. இல்ல ஆக்சுவலி அது நான் கொல்ட்டி போட்டு நான் தான் கொல்ட்டி போட்டேன். ஆக்சுவலி நீங்க வேற ஏதோ டாபிக் ஓடிட்டு இருந்தாரு. அப்ப வந்து நான் தான் கொல்ட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா டிஸ்கஷன் வர மாதிரி மாறுச்சு. அது தெரியும். பட் இப்போ ஃபுல்லாவே பக்கா இருக்கு. இப்ப நான் பேசுறது கேக்குதா? உங்க வாய்ஸ் கேட்கல. எனக்கு கேக்குது. நல்லாவே உங்களுக்கு கேக்குது, தெளிவா நல்லாவே கேக்குது. கேக்குதா? இப்போ தெளிவா இருக்கு. ஓகே. ஏதோ சொல்ல வந்தேன். சரி ஓகே. தாத்தா வந்து ஒரு கேள்வி கேட்கறேன். தாத்தா, எப்பவுமே சீசனுக்கு ஒண்ணு பிக் பாஸ் கொல்ட்டி போடுவாரு. இந்த சீசன்ல ஸ்கூல் டாஸ்க் என்ன கொல்ட்டி போடுவாரா? சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லி. அதான் ஏற்கனவே ஒரு சீக்ரெட் டாஸ்க் வச்சாரு. இதுல ஏதாவது வைப்பாரா இருக்கும். என்னங்க என்ன பண்ணியும் வெயில காய வச்சாச்சு, ஏர் ட்ரையர் போட்டு ஆற வச்சாச்சு, இருந்தாலும் பத்த மாட்டேங்குது சீசன். எனக்கு என்னமோ இந்த வட்டம் விக்ரம் பண்றது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அவர் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நல்லா. அந்த ரகட் பாயா இல்ல அந்த சைக்கோ பாய் மாதிரி பண்றதுக்கு. இப்போ நான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண போறேன். நீங்க என்ன அடிச்சாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து அம்மா சாணத்தை வந்து பார்வதி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான்லாம் அடிக்க மாட்டேன் ப்ரோ. நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இல்ல இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்றதுல ஏங்க மத்த விஷயம்லாம் ஓகே. பட் இப்போ இதுல மட்டும் டாஸ்க்ல பாருங்க. நானும் தான் இப்போ அடிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதியை. இப்போ நான் எதுக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன்னா அவங்க பண்ற விஷயம் லைவ்ல வச்சு பார்க்கும்போது அவ்வளவு காமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போஸ் பண்ணி போட்டுறாதீங்க. போஸ்ட்லாம் போட்டீங்கன்னா ரிப்போர்ட் அடிப்பாங்க, பார்த்துக்குங்க. ஓகே ப்ரோ. வினோத்துக்கு என்ன ரோல் ப்ரோ? பார்க்கல ப்ரோ. நான் ஸ்டூடெண்ட் ப்ரோ. என்ன ப்ரோ பார்க்கலையா? தலைவன் எப்படி இருக்காப்ல பாத்தீங்களா? தலைவன் எப்படி இருக்காரு? சாரிங்க, கோஹோஸ்ட் வந்து வினோத் ஆர்மி மறந்துட்டாப்ல. டக்குன்னு அவர் தன்னிலை மாதிரி பேசிட்டாப்ல. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி ஓகே, தேங்க்யூங்க. பஞ்சாயத்து ப்ரோ, நீங்க இடக்கிடக்க வந்து நீ வினோத்தை பத்தி கேட்காத ப்ரோ. ஓகே ப்ரோ. பாத்துக்கிறேன் ப்ரோ லைவ்ல. இல்ல அவர் வினோத பத்தி கேட்டா பிரச்சனை இல்ல. வினோதன்னு சொல்றேன்னா பாச பிணைப்புல வாப்பான்னு சொல்லிடுறாரு. ஒரு சில பேர் கோவத்தை சொல்றாங்க, ஒரு பாச பிணைப்புல சொல்றாரு. எனக்கு உடனே லாஸ்ட் டைம் எனக்கு அருண் படத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அருணும் வர்ஷினியும். ஆக்சுவலி வர்ஷினி எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பாங்க தெரியுமா? அருண் அவர் டீசன்சியை விட்டே கொடுக்காம அந்த இடத்துல வந்து அவர் பண்ணது நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ஒரு சீசன்ல ஸ்கூல் டாஸ்க் போது சாப்பாடு வந்து ப்ரொடக்ஷனே கொடுத்தாங்க. இந்த சீசன்ல சமைக்க விட்டாங்களே ஏன்? பொருள் ஃப்ரீயா கொடுத்தாங்களே. அதான் லட்சம் பட்ஜெட் டாஸ்கே இல்லையே. டாஸ்க் தான் பரவாயில்ல, பொருள் தான் அள்ளி கொடுத்து அவங்கவுங்க உள்ள ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஃபுல்லா சேமிச்சு வச்சிருக்காங்களே. எல்லாத்துக்கும் போட்டு சமைக்கிட்டோம். அப்படி பாக்கல தாத்தா. நான் எப்படி பாக்குறேன்னா, கண்டென்ட் மத்ததெல்லாம் கொடுத்தாங்க. இதுல ஒன்னும் கொடுக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் சாப்பாடை வச்சு சண்டை கண்டா போட்டுறீங்க. அப்படிதான் எனக்கு தெரியுது பாக்குறப்ப. எனக்கு வந்து பாருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீ எப்ப பார்த்தாலும் ஏமாத்தி சுத்தின்னு கிடக்குற, நீங்க 2 பேர் தான் செய்யணும் அப்படின்னு விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க ஹோஸ்ட் கைது இருக்காங்க, பேசுங்க ஹோஸ்ட். எனக்கு தாத்தா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்.
தாத்தா ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2, 3 வாட்டி இன்ஸ்டால இருந்து டேக் பண்ணி விஜய் டெலிவிஷன் டேக் பண்ணி ஹாட்ஸ்டார் டேக் பண்ணி கேட்டிருந்தேன். இந்த காலங்கள் 2009ல வந்தது. அதை தயவு செஞ்சு வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல போடுங்க. ஐ மீன் டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்கும்போது அதுல போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் போடல. இன்னைக்கு அந்த பாட்டை போட்டு உசுப்பி ஏத்தி விட்டாங்க. நான் ஆக்சுவலி யூடியூப்ல ஒரு சில பல வீடியோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பார்த்துப்பேன். ரிப்பீட் மோட்ல பார்த்தாலுமே எனக்கு போர் அடிக்காது. அதை தூக்கி ஹாட் ஸ்டார்ல இப்ப போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே. நானும் டேக் பண்ணி நிறைய வாட்டி போடுறேன். அவங்க அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது ஏதாச்சும் உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா தாத்தா? இது ஒரு ரெக்வஸ்டா நான் கேக்குறேன். ஏம்மா நான் என்ன விஜய் டிவியை ஓன் பண்றேன்? இல்லை நான் ஏதோ சொன்னா கேட்டுருவாங்களா? அப்படி சொல்றதா இருந்தா முதல்ல இந்த நிகழ்ச்சி நிப்பாட்டுங்கன்னு. தாத்தா அது நீங்க சொல்லுங்க தாத்தா. ஆனா எனக்கு அது வேணும் தாத்தா. சீரியஸாவே அந்த சீரியல் எனக்கு அந்த ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு அந்த வீடியோ எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. ஃபுல் எபிசோட்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுவும் அதுல அந்த இதுல வந்து சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, பிக் பாஸ் தாண்டி பேசுறேன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசத்தை கொட்டிக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதுல வந்து அந்த சங்கவி வந்து கூட்டு போவாங்க, சாப்பிட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு போகும்போது வினித்துங்கிற கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, திரும்பி வந்துரு இல்ல பேச மாட்டேன் கோச்சுப்பாரு. அந்த இடத்துல நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க. ஒரு பிரிட்ஜ் மேல நின்றுகிட்டு காமெடி எல்லாம் செம்மையா போகும். அந்த பச்சை அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து செம்மையா காமெடி பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த வீடியோ கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு இந்த ஹாட் ஸ்டார் மேலேயே விஜய் டெலிவிஷன் இந்த ஒரு கோவம் எப்போ எவ்வளவு வருஷமா ஒரு 10 வருஷமா இருக்கு எனக்கு. ஏன் அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க? அவங்கள்ட்ட அந்த வீடியோ இல்லையா, இல்ல அது வந்து போடக்கூடாதுன்னு அவங்க யோசிக்கிறாங்களா? ஏன்னா எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க ஹாட் ஸ்டார்ல பழசுலாம். இது மட்டும் தான் போடல அவங்க. வருமா இப்ப இந்த அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லையா என்னவோ தெரியல. பிரவீன் காந்திகிட்ட கேட்டுட்டு அவங்க ஸ்பேஸ் வந்த உடனே போடுவாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸே சீசன் நிறைய சீசனை காணுமே, ஸ்பேஸ் பிரச்சனை. ஓகே ஓகே தாத்தா, தேங்க்யூ தாத்தா. ஒரு சாந்தினிக்கு நீங்க பேசுனதுல கை தூக்கிருந்தீங்க. Thank you, Half Cap. Thank you. Hi, Purni. தேங்க்யூ. Tata. Hi, Tata. குட் டே. ஒரு குவிக் கொஸ்டின் உங்களுக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல பார்வதி வந்து கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்னு. பட் இதுக்கு மத்தியானம் தானே டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சமையல் இதெல்லாம் அவங்க பண்ணலை. ஸோ 2 நாளைக்கு அவங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆகணும். அவங்கள ஆல்ரெடி அதை கேட்டோடனேவே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ பேசுறது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அவங்களால பண்ண முடியுது தாத்தா. பட் மற்ற ஆக்டிவிட்டீஸு எஸ்பெஷலி நைட்ல வந்து கண்டிப்பா இந்த பசங்க எல்லாம் அந்த ஹோம்ல வந்து செட்டில் டவுன் ஆகும்போதும் பிரச்சனை வரும்ல தாத்தா. அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அம்மா நான் இன்னைக்குன்னு சொல்ல, இது வரைக்கும் இப்போ இது ஆரம்பிச்சு வரைக்கும். இது வரைக்கும் எனக்கு அந்த அந்த ஸ்பெஷலாக இவங்க சுபிக்ஷாவையும் வியனாவையும் அவங்க ஹேண்டில் பண்ண விதம். சரிங்க. எங்கேயோ உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே போகிறாங்க, என்னன்னு பார்ப்பாருங்க. கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்ருக்காங்க 2 பேரை. ஓ, இவங்க தான் சமைக்கணுமா? ஆமாங்க தாத்தா. கனி பயங்கர குஷி ஆயிட்டாங்க அதை கேட்ட உடனே. நீங்க தான் அவங்க 2 பேரும் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். யார் லஞ்ச் 2 எல்லாம் பேரு? கட்டி கொடுக்கணும். எஃப்ஜேவும் பார்வதியும். ஓகே, ஒரு நிமிஷம். இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க, என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க தாத்தா. ஓகே. மத்தபடி பூர்ணி, நீங்க நான் ஃபுல்லா கேட்கல. கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தேன். பட் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணீங்க இல்லையா? இந்த பார்வதி அவரோடது. நேத்து ஈவினிங்கே அவங்க மறுபடியும் இந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசின பிறகும் மறுபடியும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையிலும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு எண்டிங்கே இல்ல தான். பட் இந்த ஸ்மோக்கிங் ஜோன் இது பண்றத அவாய்ட் பண்ணிடலாம் டிஸ்கஷன்ல. ஏன்னா வந்து அது ஜஸ்ட் அது ஒரு என்ன சொல்றது, கன்டென்ட்டுக்காக எல்லாம் ட்விட்டர்ல வந்து போட்டுட்டே இருக்காங்களே ஒழிய, அதுல அதுல ஒண்ணும் இல்ல, கீழ போட்டுருங்கிற மாரி ஆயிடுச்சுன்னா, நம்ம பயங்கர பல்ப் ஆயிடும் எல்லாத்துக்கும். ஸோ அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாரி என்னது, உங்களோட இதுல நீங்க பார்வ நல்லபடி தானே பேசுனீங்க அப்படின்னு. நானும் தான் இருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஸ்பேஸ யாரும் பக் பண்ண மாட்டாங்க. ஐயோ, ரொம்ப நேரமா வந்து எல்லாம் கனெக்டிங்ல போயிட்டாங்க தெரியுமா? நீங்க பாரு பார்த்தேன் பூர்ணி. என்ன பூர்ணி இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியாது, நான் யார்ட்டுமே இல்ல கேட்டதே இல்ல. நான் பாரு ஃபேன் எல்லாம் இல்லப்பா, சும்மா சொன்னேன் நானு. நான் வந்து பாரு ஃபேன் கிடையாது எனக்கு. ஆனா வந்து அவங்க நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எப்படி கேம் ஆடுறாங்கங்கறத அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபேன் எல்லாம் கிடையாது.
மத்தபடி மத்தவங்களும் எனக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பிடிச்சதுலன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத், இவரு கனி இருந்தாங்க. நானும் சபரி வருவார் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு, அ கன்டென்ட் ஏதாவது குடுத்தாருன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நானும் பார்க்குறேன். இந்த 2 டேஸா கொஞ்சம் கண்டு குடுக்குறாரு. நேத்துலாம் விஜய் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இவரு நல்லா இருந்தது விக்ரம் ஸ்கிரிப்ட்ல பார்க்கறதுக்கு. பண்ணாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் இதுல வந்து அவங்க சாய் பிரமோதிதா பேசினதும் அது ஒரு பயங்கர வெயிட்டேஜ் ஆக்சுவலா சபரிக்கு. அவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது, அவங்க பாயிண்ட்ஸ் குடுத்தது அதெல்லாமே ரொம்ப வெயிட்டேஜ் அவங்களுக்கு. பட் அத வந்து இவரு சீரியஸா எடுத்து பண்றாரு. ம் வெளியில தெரியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவ்ங்கிறத கொஞ்சம் குறும்புத்தனம் இருக்கு இல்லைங்களா? அது மாரி ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் வாய் பேசுறேன் அந்த மாரிலாம் ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களே ஹைலைட் பண்ணாங்க. இப்ப வந்து என்னன்னா, இதுல இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி அந்த இம்மீடியட்டா யாரெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க, இம்மீடியட்டா யாரெல்லாம் ஆக்ஷன் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த பிக் பாஸ் டாஸ்க் குடுப்பாரு. நான் அப்படிதான் பார்க்குறேன். அப்படி அந்த விஷயத்துல சுபிக்ஷாக்கோ, இல்ல வியானாக்கோ இவங்களுக்கெல்லாம் டாஸ்க் குடுத்தா அவங்க கொஞ்சம் எலிவேட் ஆவாங்க. அப்புறமா இன்னொரு பாயிண்ட் இந்த வீக் யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னும் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? எனக்கும் ரம்யா, ஜோ போயிட்டா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இதுலயும் அவங்களால எதுவும் சுவாரஸ்யமா பேச முடியும், செய்ய முடியுங்கிற மாரி தெரியல. இதுவரைக்கும் தெரியல. சொன்ன மாரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகே. ஓகே. நான் கிரிட்டிக், நாட் அ கிரிட்டிக். அவங்க பேசுனதுக்கு அப்புறம் பாலா கிறிஸ். பாலாகிஸ்க்கு அப்புறம் நாட் கிரிட்டிக் மாத்தி சொல்றீங்க. இல்ல பாலாகிருஷ்ண நிறைய பேசிட்டாரு. இப்பதான் கிரிட்டிக் வந்திருக்காரு. அவர் பேசட்டும். சரி. இல்ல கிரிட்டிக் நீங்க பாலா பேசுங்க. பேசுறதுன்னா பேசட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல போட்டு. நீங்க பாலா நீங்க பேசுறதுன்னா பேசுங்க இல்ல இல்ல நான் பேசுறேன் ஆஹா இல்ல பேசுறேன் ஆஹா பாலா நிறைய இந்த மாதிரி பேசியிருக்காரு. நல்ல உள்ளவங்களா எங்கேயா இருக்கீங்க? நீ ஆமா பேசு, நான் எனக்கு பேசுங்க. மட்டும் தான் நல்ல ஆ உள்ளவங்களா வர்றாங்க. எனக்கு அது ரொம்ப குச்சி குச்சியா இருக்கு. பேசுங்க கிரிட்டிக் ப்ரோ. நான் கிரிட்டிக் ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலி ஜஸ்ட் என்னோட அப்சர்வேஷன் நான் சொல்லிடுறேன். நேற்று இந்த இந்த வாரம் ஸ்டார்டிங் நேத்துல இருந்தே வந்து கண்டென்ட்டே பெருசா இருந்த மாதிரி தெரியல. நேற்று நைட்லாம் லைவ் பார்த்துட்டு இருந்தேன், மிட் நைட்லாம். செம்ம இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு லவ் ஆங்கிள் பிட்வீன் பார்வதி அண்ட் சம்ருதி. சாரி, யாராவது பார்வதி ஃபேன்ஸ் அண்ட் சம்ருதி ஃபேன்ஸ் ஐம் சாரி, பட் தட்ஸ் மை ஒப்பீனியன். நான் அதை வியூவரா பாக்குறப்போ இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏதாச்சும் கண்டென்ட் கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இட்ஸ் டூ இரிட்டேட்டிங் டு வாட்ச். லைவ் பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. லாஸ்ட் வீக் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இந்த வீக் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, இன்னைக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஏதோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் ஒர்க் ஷாப் பண்றேன்ற பேர்ல வந்து அதுவுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி தெரியல. ஒரு அங்கங்க ஃபியூ பாயிண்ட்ஸ் இல்ல ஒருத்தர் ஷேர் பண்ணாட்டோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தவிர்த்து மிச்சப்படி இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்லை, ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லை, எதுவுமே இல்லாம ரொம்ப வெறுப்பா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் மொரோவர் டாஸ்க் கொடுத்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா டாஸ்க் பண்ணான்னு கேட்டா அந்த டாஸ்க் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல பண்ற மாதிரி எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ற மாதிரி ஒரு ஃபீல். எஸ்பெஷலி வார்டன் ரோல் கொடுத்துருக்காங்க. வார்டன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா ரூடா எடுத்து பண்ணலாம். அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு புரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஷி இஸ் ட்ரைங் டு ஸ்கோர். அவங்க வந்து இந்த வாரம் ஸ்கோர் பண்ணணும், பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறதுக்காகவே அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. இல்லைன்னா நிறைய கான்ஃபிளிக்ட் அவங்க கிட்ட வந்துச்சு. ஏன்னா இப்போ சுபிக்ஷா கூட இப்போ ரீசெண்டா இப்பலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கான்ஃபிளிக்ட். நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னு மூஞ்சின் மேல சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. சேம் ஹேப்பன் வித் கனியும் வந்து கனிக்கிட்டும் கான்ஃபிளிக்ட் வந்துச்சு. ஆக்சுவலி பிக் பாஸோட இது என்னன்னா, பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சண்டை கட்டக்கூடாது, எதுவும் பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. பட் டீச்சர்ஸ்குள்ள நீங்க சண்டையாவது போட்டுக்கலாம். அதை தான் ஒரு இன்டெரக்டா மீன் பண்றாரு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்பைஸ் இருக்கும் ஷோ பாக்குற ஆடியன்ஸுக்கு ஏதாச்சும். பட் அதுவுமே இட்ஸ் நாட் ஹேப்பனிங். இந்த இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா யார் பண்றாங்கன்னா, விக்ரம் இஸ் ட்ரைங் சம்திங். பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. இப்போ கொஞ்சம் ஏன்னா பேக் டு பேக் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு மாரல் டீச்சர் போட்டு ரொம்ப மாரல் சயின்ஸ்லாம் சொல்லி கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்ட் அது அவருக்கு ஸ்கோப்பு அந்த அளவுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கு. அவரோட ரோல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஷோகேஸ் பண்ணணுன்றதுக்காக இஸ் டேக்கிங் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். அதனால அதை பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து பெருசா யாரும் அந்த இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி படிக்கிற பசங்கன்றதுனால அதுக்கான ரோல் யாரும் பண்ற மாதிரி தெரியல. எல்லாம் சைல்டிஷா. சாண்ட்ரா வந்து ஏதோ ட்ரை பண்றாங்க, சம்திங். ஆனா அது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. பட் அவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுக்குன்னு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுதான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தைங்க பண்ற மாதிரி இருக்கு.
ஏன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் அந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்க பசங்களை எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரோல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அது மாதிரி ட்ரை பண்றாங்களா என்னன்னு புரியல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே போகாம ரொம்ப இரிட்டேட் ஆகுது. கானா பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு இங்க பாட்டு பாடிட்டு என்னதான் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. ஸோ லைவ் பார்க்குற இன்ட்ரெஸ்டே சுத்தமா போயிருச்சு. ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் லைக். ஏன்னா ப்ரீவியஸ் இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல சொல்றேன், ஒரு இது கொடுத்துருப்பாரு பிக் பாஸ். அந்த நம்ம அருணுக்கும் அண்ட் இன்னொரு உமன் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து லைக் லவ் லவ் இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, லவ் ஆங்கிள். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இதுல வந்து வெறும் வர்ஷினி வர்ஷினி அவங்க பேரு. வர்ஷினி அவங்களுக்கும் வந்து ஒரு இது இருக்கும், லவ் இது இருக்கும், அவங்க பிரேக்கப் ஆயிருக்கும், அந்த மாதிரி சம்திங் ஒரு இது இருக்கும். இந்த ஸ்கூல் இது இல்லாம அது தனியா போயிட்டு இருக்கும். அது நல்லா பண்ணியிருப்பாரு அருண், ரியலி நல்லா பண்ணியிருப்பாரு. இதுல வந்து ஒரு இந்த ஒரு ஸ்கூலுன்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்து அதுக்கு மேல ஒரு அடிஷனல் லேயர் எதுவுமே இல்லை. ஸோ அது கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு டைரக்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா இந்த சீசன்ல இருக்க எல்லாருக்கும் எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் எல்லாமே ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு, இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க பண்ணா போங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஏதாச்சும் இது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு வெறுப்பா இருக்கு, பட் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸ்டில். ஏதாச்சும் வருமானு சொல்லிட்டு ஐம் ஸ்டில் வெயிட்டிங். அவ்வளவுதான். ஆஃப்கே ப்ரோ, நம்ம சொல்லுங்க bro. நாட்டு கிரிட்டிக்லாம் வந்து நம்ம கார்த்திக் லீக் ப்ரோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடாப்ல. பாலகிருஷ்ணன் உங்க பாயிண்ட் முடிஞ்சிச்சா இல்லையா? பாலகிருஷ்ணன் ப்ரோ இருக்கேன் சொல்லிடுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலி லைவ்ல கனி வந்து டீ ஊட்டி கொடுக்க வந்தாங்க பார்வதிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. பிக் பாஸ் செம்மையா கேட்ட, உனக்கு இந்த வேலை கிடையாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்கன்னு சொல்லி செம்மையா அடிச்சாரு இப்போ லைவ்ல. பங்கமா தெரிஞ்சது, பார்வதி வேலையை பார்வதி செய்யட்டும், நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்ற மாதிரி பண்ணாங்க. பயங்கரமா இருந்தது ஆக்சுவலா வந்து. அதே மாதிரி வந்து இப்போ ஏதோ சொல்ல வந்தேன், அந்த டைம்ல ஆன்லைஸ் பண்ணேன், மறந்துட்டேன். ஸோ நான் பேசுறேன், ஞாபகம் வந்த பிறகு. ஓகே ப்ரோ, சுபா பேசுங்க சுபா. இல்ல, எனக்கு கீர்த்தி சுரேஷ் வந்தது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் ப்ரோமோவா போட்டாங்க. அதோட பார்வதி பேசுறது, அந்த கம்ருதீனோட அந்த மேட்டரை பத்தி பேசுறது அவ்வளவு முக்கியமா கீர்த்தி சுரேஷை விட? ஏன் அது அது வந்து விஜய்ல போடாம இதுல போட்டாங்க? எனக்கு அது ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க ஹீரோயின், ஒரு இப்ப இதுல இது தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க பெரிய ஹீரோயின் தான், ஓகேவா? டயர் ஒன்க்கு எல்லா ஹீரோஸ்